கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இவங்களோட பேரை இப்போ நம்ம கேட்குறப்பையும் நம்மள அறியாமல் ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் மற்றும் வீரம் ஞாபகம் வருதுன்னா அது இந்த ஒரு பேருக்கு மட்டும்தான். அவங்க தான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். கிட்டத்தட்ட சிவகங்கையில் 1730 ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம், வால் பயிற்சி இந்த மாதிரி பல்வேறு கலைகளை கற்றுக்கிட்டாங்க. இதை தாண்டி பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய திறன் பெற்றவர் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள். தன் கணவனை நயவஞ்சமாக கொன்ற ஆங்கிலேயர்களை எதிர்க்கவும் தம் தமிழ்நிலத்தை மீட்கவும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. 1780 இவர் சிவகங்கையின் அரசி ஆவதற்கு மிக முக்கியமாக ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள், இரண்டாவது தாண்டவராயன், ஹைதர் அலி, குயிலி, உடையாள், கோபால நாயக்கர், இந்த மாதிரி நிறைய பேரோட முயற்சியால் தான் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையின் பேரரசியாக பார்த்தீங்கன்னா அறியப்பட்டார். உங்களுக்கு வேலுநாச்சியார் அவர்கள் பேரை சொன்னோன்னே நினைவுக்கு வர்றது என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.